மண்ணில் வட்டம் ஒன்றை வரையத் தொடங்கினான். அந்த வட்டத்திலிருந்து வெளிச்சம் பளபளப்பாக எழுந்தது. அது மந்திரக்கையாடு, அசுரனும் தீயும் கடக்க முடியாத பாதுகாப்பு வளையம். அவன் சீதையிடம் தலைவணங்கி பேசினான். அண்ணி, இது உன் மந்திர வளையம். இதன் உள்ளே நீர் பாதுகாப்பாக இருப்பீர். எந்த காரணத்திற்காகவும் இதை தாண்டி வெளியில் செல்லாதீர்கள். நான் அண்ணனை தேடி விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறி இலட்சுமணன் புறப்பட்டான். காற்றில் பூக்களின் மனம், அலை போல் அசையும் மரங்கள். சீதாமை தனிமையில் நின்றாள். இராமனும் இலட்சுமணனும் இருவரும் காட்டின் ஆழத்திற்கு போய்விட்டனர். அவளது கண்கள் பாதையில் நிலை கொண்டன. எங்கே போனார்கள்? ஏன் இன்னும் திரும்பவில்லை? அவளது இதயம் அமைதியில்லாமல் துடித்தது. அந்த நிமிடத்தில் அவளது முன் ஒரு சாமியாரின் குரல் கேட்டது. ஒரு துறவி, சிவந்த ஜடைகளுடன், கையில் தண்டம், தோளில் கமண்டலம். அவனது முகம் மிருதுவான புன்னகையுடன் அவன் முன் வந்து நின்றார். கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.